ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக காய்கறி எதுவும் இல்லாத போது இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து நமக்கு ஈஸியாக கை கொடுக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் கொண்டு போகிறதுக்கு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை நான் நறுக்கிக்கிறேன். ஒரு 7-8 பூண்டு உரித்து வச்சுக்கிறேன். ஒரு 4 தக்காளி, சின்னதாக இருந்தால் 4, பெருசாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து கடுகு, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இங்கே வந்து நான் வந்து 500 கிராம் அரிசிக்கு ஒரு 100 கிராம் பருப்பு சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். நான் வெட்டி வச்சுருக்க பொருள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து உப்பு, பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதும் தண்ணி 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேருங்க. மல்லி இலை கொஞ்சம் தூவி நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சேப்பங்கிழங்கு தான் செஞ்சேன். அதை வந்து சட்டியில் வேக வச்சுக்கிறேன். நீங்கள் குக்கரில் கூட ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இங்கே தண்ணி கொதிச்சிருச்சு. நான் அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கிறேன். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் சோம்பு தாளித்து இந்த கிழங்கையும் போட்டு அதில் வந்து வெறும் மிளகாய் தூள் மட்டும் தான் நான் சேர்க்குறேன். அது தண்ணியில் கரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லா கலராக இருக்கும். இது வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி நல்லா இந்த மாதிரி முருகலாக வரும். சூப்பராக இருக்கும் பருப்பு சாதத்துக்கு. இப்போ சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நெய் தூவி நீங்கள் இறக்கிடுங்க. நான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை, கொஞ்சம் குடிக்க மோர் கொடுத்துருந்தேன். இப்போ லஞ்ச் பாக்ஸை நான் பேக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வித்தியாசமான லஞ்ச் காம்போலாம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.